அதிமுகவின் தொகுதி பட்டியல் வெளியீடு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேற்றைய தினம் தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கி எடப்பாடி பழனிசாமி அறிவிப்புகளை கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டிலே அடுத்த மாதம் 23ஆம் தேதி சட்டமன்றத்தில் என்பது நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் தொகுதி பங்கீடு பணிகளை மிக தீவிரமாக பார்த்துட்டு வர்றாங்க. இந்த நிலையில் சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிகளுக்கிடையே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் என்பது நேற்று தினம் இறுதி செய்யப்பட்டு கையெழுத்தாகி இருக்கிறது. இதில் பாஜக மேலிட பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையிலே அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நாயினார் நாகேந்திரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருப்பதாக செய்திகள் சொல்றாங்க. இதனைத் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியிடம் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதி எண்ணிக்கை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கு 56 தொகுதிகளை ஒதுக்கியுள்ள அதிமுக அதன்படி பாஜகவிற்கு 27 தொகுதிகளிலும், பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அதேபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கி இருக்கிறாராம். மீதமுள்ள கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கிய பின்னரே அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதி பட்டியல் என்பது இறுதி செய்யப்படும் என செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆக மொத்தத்தில் மொத்தமாக 234 தொகுதிகளில் 56 தொகுதிகள் இந்த மூன்று கட்சிகள், அதாவது பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என இந்த மூன்று கட்சிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி இருக்கிறார். 27 தொகுதிகள் பாஜகவிற்கும், பாமகவிற்கு 18, அதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள் என மொத்தம் 56 தொகுதிகளை ஒதுக்கிவிட்டால் 178 தொகுதிகள் என்பது இருக்கும். அந்த 178 தொகுதிகளில் 8 தொகுதிகளில் 8 தொகுதிகளை மட்டும் ஒதுக்கிவிட்டு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 170 தொகுதிகள் வரையும் அதிமுக போட்டியிடுவதற்குரிய வேலைப்பாடுகள் தான் ஒருபுறம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது 170 தொகுதியில் அதிமுக போட்டியிட்டால் தான் 2026 சட்டமன்ற தேர்தலிலே தனி பெரும்பான்மையை அதிமுக நிரூபிக்க முடியும் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதிலையும் பாஜக 50 தொகுதிகள் வரை கேட்ட அந்த பாஜகவிற்கு 27 தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்க முடியும் என எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய கையெழுத்துகளையும், அதாவது பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் முன்னிலையிலே கையெழுத்தும் இடக்கூடிய ஒரு சூழல் என்பதும் நேற்று தினம் அமைந்து விட்டது அப்படின்னே கூட சொல்லு. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும், அதாவது அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் என்பது காத்துக் கொண்டிருக்கிறது. அதை பயன்படுத்துவது அதிமுக கூட்டணி கட்சியினர், அதிமுக தொண்டர்களிடையே மத்தியிலே தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. திமுக என்னதான் கூட்டணிகளை மிகப்பெரிய அளவிலே சேர்த்து வைத்திருந்தாலும் அங்கே திமுகவின் மீது மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருப்பதாகத்தான் செய்திகள் என்பது சொல்றாங்க. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.